இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மேஜிக்கும், அந்த மேஜிக் எப்படி நடக்குதுங்கிற விஷயத்தையும் சொல்லப் போறேன். ஓகே, இப்ப மேல பாத்தீங்கன்னா, ஒரு பன்னிக்குட்டியும், ஒரு தவக்கலையும் தெரியும். பன்னிக்குட்டிக்கு பிங்க் கலராவும், தவக்கலைக்கு கிரீன் கலராவும். ஆனா இந்த இமேஜ்ல இன்டர்சேஞ்சா இருக்கு. இப்போ ஒரு மேஜிக். இப்ப நடுவுல அந்த எக்ஸ்ங்கிற வேர்டே நல்லா பாத்துட்டு இருங்க. அத மட்டுமே கூர்ந்து கவனிங்க. இப்ப இமேஜ்ல கலர் ரிமூவ் ஆக போகுது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது என்னென்ன ஒரிஜினல் கலரோ அது உங்களுக்கு தெரியும். ஒரு 2 ஆர் 3 செகண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கலர் போய் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜா தான் தெரியும். தெரியுதா? இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம மூளை செய்யற அனிச்சை செயல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு கல்லோ இல்லாட்டி ஏதாவது ஒரு வெஹிக்கிளோ உங்களை இடிக்கிற மாதிரி வருது அப்படின்னா, நீங்க நகரணும்னு அந்த இடத்துல நினைச்சிருக்க மாட்டீங்க. இப்படி நகரணும், இந்த இடத்துக்கு நகரணும்னு நினைச்சுக்க மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா நகருவீங்க இல்லையா? இது வந்து ஆட்டோ கான்சியஸ். ஒரு 4, 5 வார்த்தைகள் ஒரு வாக்கியமா இருக்கு. வாக்கியத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிரெயின் ரீடபிளா இருக்கிறப்ப மட்டும், ரொம்ப இல்லாம ஒரு இடையில ஒரு 4, 5 வேர்ட்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, ஒரு சில மிஸ்டேக்ஸ் மட்டும் இருக்கிறப்ப உங்களோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கும். கரெக்ட் ஸ்பெல்லிங்கோட படிப்பீங்க. இது அன்னிச்சை செயல். இதை நீங்க வந்து கான்சியஸா நீங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னிப்பா கவனிச்சு எதையும் மாத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிரெயின் இதை உங்களுக்காக செய்யும். ஒரு குட்டி தகவல். இந்த பன்றி அப்படிங்கிற ஒரு மிருக இனத்தை நம்ம வந்து ஒரு தரக்குறைவா பார்த்துருக்கலாம். யாரையாவது திட்டணும்னா போடா பண்ணி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப பிரில்லியண்டான ஒரு அனிமல்னா அது பன்றி. ரொம்ப சீக்கிரமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு பன்றியால முடியும். ஒரு பன்றி நம்ம சொல்லி கொடுக்குற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அது சீக்கிரம் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டு கத்துக்கிட்டு அதை திருப்பி நம்மள்ட்ட செஞ்சு காட்டும். உங்களுக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இது ஆட்டோமேட்டிக்கா நான் செய்யாம இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்னிச்சை செயல் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் போட்டு போங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க. நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம்.